சிலர் வந்து சீரும் சிறப்புமாக பேசுவாங்க. அவங்க பேசுகிற பேச்சு உடனே சபையேறும். சிலர் பேசினாலே ஒரு மரியாதை வரும். அவங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இது யாருக்கு இருக்கும் அப்படின்னா, லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வாய் திறந்து சொன்னாலே அதை வந்து 4 பேர் கேட்குற மாதிரி இருக்கும். தன்மையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லாரும் ஏற்றுக்கிற விதமாக பேசுவாங்க. ஒரு பெரிய சபையில் பேசுனாங்கன்னா கூட அவரை எல்லாருமே வந்து அவர் சொல்ல ஏற்றுக்குவாங்க. அவருடைய கருத்தை ஏற்றுக்குவாங்க. அல்லது எல்லாத்தையும் சமாதானப்படுத்தக்கூடிய அளவில் இவரால் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அந்த 2ல் குரு இருந்தால். சரி, இப்போ அந்த 2ல் குரு இருந்தால் அவர் வக்ரம் ஆயிட்டார்னு வைங்களேன், நிச்சயமாக உங்களுக்கு பேச தெரியாது சார். சம்மந்தம் இல்லாத இடத்துல தேவையில்லாமல் நிறைய பேசி பேச்சினாலேயே சிக்கலை இழுத்து வச்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. சாதாரணமாக இவங்க பேசினானுங்கனாலே சண்டை வர்ற அளவுக்கு போயிடும் சில இடங்களில். அதுவும் குடும்பத்தில் சண்டை, கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருக்கையில் இவங்கெல்லாம் பேச ஆரம்பித்தாங்கன்னா பெரிய சிக்கலாயிரும். அப்போ வக்ரம் ஒரு கிரகத்துக்கு எஃபெக்டை கொடுக்குதா இல்லையாங்கிறத நம்ம இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம்.